வணக்கம். ஒரு குட்டி ஸ்டோரி. விதை பற்றிய கதை. ஒரு விதை பறவைகள், காக்கா, குருவி இது போல நிறைய அதுங்களுக்கு தேவையான உணவை சாப்பிட்டுட்டு பறந்து போற வழியில எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விதை விழுந்துருது. சோ அந்த விதை மண்ணுக்குள்ள புதைஞ்சு போயிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. மழையும் கனத்த மழை பெய்யுது. அதனால அந்த விதை முழுமையா மூடப்பட்டுடுச்சு. மழை பெய்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மண்ணும் ரொம்ப கனமா இறுக்கமா ஆயிடுச்சு. விதைக்கு ஒரு மனதளவுல எப்படி இருக்குன்னா, நம்ம இப்படி கற்பனை செஞ்சுப்போம். விதை என்ன நினைக்குதுன்னா, நம் ரொம்ப இந்த மண்ணாகப்பட்டது, பூமியாகப்பட்டது நமக்கு நம்மளுடைய சக்திக்கு தாண்டி அழுத்தத்தை தருதே. இந்த இயற்கையாகப்பட்டது நம்மள போட்டு முடக்குது, நம்மள அழுத்துது, நம்மளால முடியல, அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதை நினைக்குது. காலம் கடக்கும் போது சில நாட்கள் கழித்து அந்த விதையிலிருந்து ஒரு சின்ன முளை வருது. சில வருடங்கள் கழிச்சு அந்த முளை நல்ல ஒரு மரமா வளர தொடங்குது. பல வருடங்கள் கழிச்சு மிகப்பெரிய ஒரு விருட்ச மரமா அந்த விதை மூலமா விருட்ச மரமா பறந்து விரிந்திருக்கு. இப்போ அந்த விதை நினைக்குது, பல ஆயிரக்கணக்கான மனிதர்களே நம்மிடத்தில் நம்மிடம் நின்று இளைப்பாறுகிறார்கள். இளைப்பாறுவதற்கு நிழலை தரக்கூடிய ஒரு தல விருட்சமா வளர்ந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு அப்பதான் அந்த கணத்துலதான் விதை அதோடைய மகிமைய புரிஞ்சுக்குது. இப்படிதான் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே இந்த இயற்கையானது, இயற்கை தெய்வம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம், இல்ல இந்த இயற்கை பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணா எடுத்துக்கலாம். இயற்கையானது உங்களால தாங்கிக்கவே முடியாத ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கும். அவ்வளவுதான், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சா, இனிமே வாழ்க்கையில எதுவுமே கிடையாதா அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை உங்களுக்கு தருது அப்படின்னா, கண்டிப்பா அந்த விதையை போலவே உங்களோட வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை அடையறதுக்கான இந்த அழுத்தமான விஷயம் வாழ்க்கையுடைய உச்சப்பாதையை நம்ம நோக்கி பயணம் வெற்றி நடை போடுவதற்காக நமக்கு ஏற்பட்ட ஒரு சூழல் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு மனிதர்களும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தொடர்ந்து மனம் தளராம முயற்சி செய்யணும். முயன்றால் வெற்றி நிச்சயம். நமது பயணம் தொடரும்.